அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் குமுதா. நான் சென்னையில் காலேஜ் படிச்சிட்ருக்கேன். நான் இன்று உங்கள் முன் கவிதையாக உரைக்க வந்துள்ள தலைப்பு தொழில்நுட்பம் என்னும் தோழி. தோழி என்றால் சிரிப்பில் துணை நிற்பவள், சிக்கலில் கைப்பிடிப்பவள், மௌனத்திலும் நம்மை புரிந்து கொள்பவள். அப்படிப்பட்ட ஒரு தோழியாகத்தான் இன்று தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையில் இணைந்திருக்கிறது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? அதிலிருந்து ஒரு சில வரிகள் உங்கள் செவிகளுக்கு வாருங்கள் கேட்போம். தொழில்நுட்பம் என்னும் தோழியே, காலத்தோடு கைப்பிடித்து நடப்பவள் நீ. அறிவின் விளக்கேற்றி உலகை திரையாக்கியவள் நீ. தூரங்களை அருகில் கொண்டு வந்து மனித மனங்களை இணைப்பவள் நீ. எழுத்தையும் குரலையும் படமாக ஒரே நொடியில் பயணிக்க வைப்பவள் நீ. கற்றல் இனி சுவருக்குள் இல்லை என சொன்னவள் நீ. கைபேசியையே பள்ளியாக மாற்றியவள் நீ. வினாவிற்கு விடை தேட விரல்களை விழியாக்கியவள் நீ. விவசாயியின் வயலில் நுழைந்தவள் நீ. மருத்துவரின் அறையில் புகுந்தவள் நீ. தொழில்நுட்பம் என்னும் விதையை விதைத்து நம்பிக்கை என்னும் மரத்தை வளர்த்தவள் நீ. கணினியை கருவியாக மாற்றி விழியற்றவர்களுக்கு மொழியாக உதவுபவள் நீ. அறிவை சுமக்கும் நூலகமாக இருப்பவள் நீ. தனிமையில் துணை நிற்பவள் நீ. காலத்தின் கண்ணாடி போல ஒளிரும் அறிவு உடையவள் நீ. தன்னம்பிக்கையின் தோழி நீ. மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய வாழ்க்கையின் வழிகாட்டி நீ. கட்டுப்பாடுடன் கையாளும்போது நம்பிக்கையின் நாயகி நீ. உழைப்பின் பயனை பெருக்கும் உதவியாளரும் நீ. உயிர்களுக்கு உயிராக நிற்கும் கருவியும் நீ. சிந்தனைகளுக்கு சிறகுகள் தந்தவள் நீ. சாதனைகளுக்கு பாதை அமைத்து தருபவள் நீ. இளைஞர்களின் எண்ணங்களில் எதிர்காலத்தை உருவாக்கியவள் நீ. தொழில்நுட்பம் என்னும் தோழியே, மனிதம் உன்னைவிட உயர்ந்தது. உன்னை பயன்படுத்தும் அறிவில் உலக நன்மை பிறக்கட்டும். நல்லதை வளர்ப்பதில் தாயானவள் நீ. தீயதை தடுப்பதில் தந்தையானவள் நீ. உலகை தன்னுள் அடக்கி வைக்கும் மாபெரும் சக்தி உடையவள் நீ. எனவே தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டும் அல்ல, அது நம் தோழி. தொழில்நுட்பம் என்னும் தோழியாய் என்றும் மனிதனுடன் மனிதமாய் பயணிப்பவள் நீ என கூறி என் கவிதையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.